சற்று நேரம் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறது நோக்கத்தை உணர்ந்து அவர் நமக்கு கொடுத்த கிருபையினாலே அவர் நம்மை வழிநடத்துகிற விதங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை பாதுகாத்து கனி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். பிதாவே, கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஒருவரே, சமாதானத்தை தருகிறவர் நீர் ஒருவரே, எழுப்புதலை தருகிறவர் நீர் ஒருவரே, எண்ணங்களை தருகிறவர் நீர் ஒருவரே. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் எத்தனையோ இடங்களிலே நான் சொல்ந்து போன தருணங்களில் ஒரு விடுதலை தந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து என்னை பலப்படுத்தினபடியினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, ஒருபோதும் என்னை கைவிடாதவர், ஒருபோதும் நான் சோதனைக்குள்ளாக செல்லாதவாறு ஆண்டவரே என்னை தாங்கி தப்பு வைக்கிறவராக என்னுடைய தடைகள், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அந்தகார சக்திகள் அவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா சம்மாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா நீருபாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இடத்திலே நான் நின்று கொண்டிருப்பது, ஆண்டவரே இடத்திலே உம்முடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்துவது என் தேவன் கொடுத்த நல்ல இரக்கத்திற்காக, என் தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக, என் தேவன் கொடுத்த நல்ல மகிமைக்காக என் இடத்திலே நின்று ஆண்டவரை ஆராதனை செய்ய, என் இடத்திலே நின்று ஆண்டவரை துதிக்க, என் இடத்திலே நின்று ஆண்டவரை மேன்மைப்படுத்த, ஆண்டவரே புது வழியை ஆண்டவர்களுக்கு தருபடியாக, புது எண்ணங்களை ஆண்டவர்களுக்கு தருபடியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு செல்லாதவாறு, எந்த சூழ்நிலையிலும் நாம் உம்மை விட்டு கடந்து செல்லாதவாறு உம்முடைய கரத்தை நான் பற்றி கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும். எனக்காக மரித்தீர், எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினீர். அந்த இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. என் தேவன் ஒரு மாற்றத்தை தருகிறவர், என் தேவன் ஒரு கிருபையை தருகிறவர், என் தேவன் ஒரு அனுகிரகத்தை தருகிறவர். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை இந்த இடத்திலே அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை இந்த இடத்திலே வழிநடத்தி எங்களை பாதுகாத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வேதனைகளை மாற்றினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தடைகளை மாற்றினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆறுதலை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல கிருபைகளை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தபடியினால் ஸ்தோத்திரம். என்னுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் மாறும்படியாக ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள் மாறும்படியாக ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற வியாகுலங்களை மாற்றுகிறபடியினால் ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மாற்றுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய இல்லத்தை சுற்றிலும் வேலிகளை
பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் அந்தகார சக்திகளை என் ஆண்டவர் எடுத்து போடுகிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரை தகுதிப்படுத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எழுந்து பிரகாசிக்க, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் துதிக்க, ஆண்டவருடைய சமூகத்தை நான் மேன்மைப்படுத்த, ஆண்டவருக்காக நான் அதிக நேரம் ஜெபிக்க ஆவியானவர் எனக்கு கிருபைகளை தருகிறபடியினால் நமக்கு நன்றி. ஆவியானவர் நல்ல நன்மைகளை தான், ஆவியானவர் நல்ல மகிமையை தான், ஆவியானவர் நல்ல மாட்சிமையை தான், ஆவியானவர் நல்ல எழுப்புதலை தான். தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னதே, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னதே, நீ கலக்காதே திகையாதே உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னதே, எத்தனையோ பிரகாசத்தை உனக்கு தந்து முத்திரை மோதிரமாக நீ கடந்து செல்லுகின்ற இடம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை தந்து உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னதே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் தாழ்த்தி கேட்கிறோம். என்னுடைய இல்லத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும், கட்டுமான பணிகளை பலப்படுத்தும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக, எழுப்புதலை பெற்ற பிள்ளையாக, ஆலயத்தின் தூணாக நான் எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தும். ஒன்றுக்கு முதவாத என்னை ஆண்டவர் நல்ல பாத்திரமாக ஆண்டவர் உயர்த்துகிற வழியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றும், தடைகளை மாற்றும் எழுப்புதலை தாருங்க தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மைகளை தான் ஆண்டவரை, சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே தன்னுடைய சந்ததிகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஆலயத்திற்காக, தேசத்திற்காக ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், என்னுடைய தேவைகளுக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எங்களுடைய சபை, உயிருள்ள சபையை ஆராதனை செய்கிற தருணத்திலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஜெபிக்கின்ற தருணம் ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு விடுதலை தரும்படியாக ஸ்தோத்திரம். ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பாரத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மன கவலையோடு எத்தனை நாட்கள் ஆண்டவரை தினந்தோறும் இப்படிப்பட்ட பாரங்கள் என்றால் சுமக்க முடியவில்லை, ராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னால் முடியவில்லை என்று பாதத்திலே பணிந்து ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் அப்பேற்பட்ட எல்லா பாடுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை தான். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தினந்தோறும் குடும்பத்தை எப்படி முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லுவது, எப்படி நான் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை எடுத்து பிரகாசிப்பது, ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, சாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஏற்ற நேரத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலே வைத்தியசாலையில் இருக்கிற அன்பியான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தை தருவீராக, எல்லாவித பலவீனங்களை மாற்றுவீராக, நல்ல விடுதலைகளை தந்த ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த ஆவியானவர் தகுதிப்படுத்துகிற வழியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எல்லா தடைகளை மாற்றும் நல்ல சுகத்தை தான் தகப்பனை. கடன் பாரத்தோடு கவலையோடு இருக்கிறவர்கள், தினந்தோறும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் இல்லாதவாறு ஆண்டவரை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆண்டவர் தாங்கி தப்புவித்து வழிநடத்துவீராக தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, கூலி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த காலநிலை அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காதவாறு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருகிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் உடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை தாரும். அரசு துறைகளிலே பணியாற்ற
பணியாற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவரை விவசாயம் செய்கிற பிள்ளைகள், கார் ஓட்டுகிற பிள்ளைகள், பிசினஸ் செய்கிற பிள்ளைகள், கம்பெனியில் வேலை பார்க்கிற பிள்ளைகள், மருத்துவ துறைகளிலே பணியாற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவரை ராணுவத்திலே, காவல்துறையிலே ஆசிரியர்களாக இன்னும் பல்வேறு தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. ஆவியானவருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆவியானவரே, திருமணமான அருமையான சகோதரனுக்காக, ஆண்டவர் அருமையானவருடைய துணையாளருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்த தருணம் ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அனுகிரகத்தினால் நிரப்புவீராக. எல்லா தடைகள் ஆண்டவர் மாற்றி உடைய நாமத்தை மேன்மைப்படுத்த ஆவியானவர் தகுதிப்படுத்தும். ஆண்டவருடைய பாதத்திலே படித்து ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தாளந்துகளை கொடுங்க. அநேக இடங்களிலே ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியாமல் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய நாம மகிமையிலே கிருபை தாரும். ஈசிஐக்காக ஜெபிக்கிறோம். பிஷப் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த, தலைமை அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. எல்லா சபைகளுக்காக, தேசத்தில் காணப்படுகிற சபைகளுக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய கிருபைகளை தாரும். மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களுடைய சபைக்காக, தேகன்மார்களுக்காக, ஆண்டவரை சபையின் அங்கத்தினர்களுக்காக, சபையின் பொறுப்பாளர்களுக்காக, எல்லா சங்கங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை ஆராதனை என்பது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உயிர் கொடுக்கிற ஒரு ஆராதனை என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாரும். ஆவியானவரை எல்லாரையும் அழைத்து வாரும். ஆவியானவருடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் திவ்ய ஊழியத்திற்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் கடந்து வர கிருபை தாரும். ஒவ்வொருவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக, ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆவியானவர் தகுதிப்படுத்துகிறபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மாதத்தில் நடைபெறுகிற கன்வென்ஷன் கூட்டத்திற்காக, சபை நாள் விழாவுக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, எல்லாரும் ஐக்கியத்தோடு அன்போடு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தன்னுடைய இல்லத்திலே தன்னுடைய ஒரு விருந்தை ஆயத்தம் செய்கிற தருணங்கள் ஆவியானவர் நாங்கள் ஒருமித்து ஜெபத்தோடு அதை செய்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாரும். எல்லா தடைகள், வன்மங்கள், அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்களுடைய அன்பிலே நிலைத்தோங்க கிருபை தாரும். ஜெனரேட்டர் வாங்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 6:36. நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இன்றைய தினத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் மீது சொல்லுகிற வசனமாவது இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச தூரம் சென்று கொண்டிருந்த பொழுது மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிறான், வெகு தூரத்திலே ஒரு விமானம் சென்று கொண்டிருக்கிறது, அது மிகவும் சிறிய விமானம் என்று அந்த மகன் தந்தையிடத்தில் சொல்லுகிறான். தந்தை அதை பார்த்துவிட்டு, சரி நான் உனக்கு விமானத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு ஏர்போர்ட்டிலே மகனை அழைத்து செல்லுகிறான். அழைத்து செல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு விமானத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த மகன், ஓ அவ்வளவு பெரியதாக இந்த விமானம் காணப்படுமா என்று தந்தையிடத்திலே கேட்கிறான்.
அதே போலதான் நீ ஆண்டவரை எங்கே இருந்து பார்க்கிறாயோ அப்படிதான் நமக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ பக்கத்தில் இருந்து பார்த்தால் ஆண்டவர் பெரிதாக தெரியுமா? நீ தூரமாக வைத்து பார்த்தால் ஆண்டவர் உன்னையும் தூரமாக வைப்பான். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நம் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்திலே நம்முடைய பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி நம்மை இரக்கமுடையவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். இரக்கமுடையவராய் அவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பதினாலே நாம் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தில் இரக்க சிந்தை இருக்கிறதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் விபத்திலே அடிபட்டு கிடக்கிறார், இல்லை என்றால் வெயிலின் சூழ்நிலையில் ஒருவர் விழுந்து கிடக்கிறார், இல்லை என்றால் ஒருவருக்கு உணவில்லை. அவர்களை பார்த்து அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், அவர்களை நான் எப்படி காப்பாற்றுவதற்கு நான் என்னுடைய பங்கு என்ன என்பது நினைப்பதுதான் இரக்கம். அதை விட்டுவிட்டு அதை பார்க்காதது போல் சென்றுவிட்டு அதை குறித்து பேசுவதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் அது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு காணப்படுகிற கஷ்டம் தேவன் மனதிறங்கவில்லையே, எனக்கு கஷ்டம் காணப்படுகிறது தேவன் மனதிறங்கவில்லையே. சிலர் நினைப்பார்கள், எனக்கு அநேக கடன் பாரம் இருக்கிறது தேவன் மனதிறங்கவில்லை. சிலர் நினைப்பார்கள், எனக்கு சமாதானம் இல்லை, நான் படுகிற வேதனை கவலைகள் எல்லாம் அவருடைய கண் பார்க்க முடியவில்லையா. சிலர் நினைப்பார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் தோற்று போனேன், நான் செய்த தொழிலில் தோற்று போனேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியில் முடிகிறது, அவரால் பார்ப்பதற்கு இயலவில்லையா என்று. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கஷ்டம் வருகிற பொழுதும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? அன்பானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை தேவன் இரக்கத்தை தருகிறபடியினாலே நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் படுகிற வேதனை ஒரு பக்கம், ஆண்டவர் மீது நாம் கொலையை செல்லுகிற தருணத்திலே இந்த இடத்திலே இருப்பதற்கு அவர் நமக்கு கொடுக்கிற இரக்கம் இல்லை என்று சொன்னார். நாம் இந்த இடத்திலே ஆராதனை செய்ய முடியாது. எத்தனையோ விபத்துகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடந்து போகிறோம், போஸ்ட் கீழே விழுந்து தலையில் அடிபடுகிறது, இறந்து விடுகிறார்கள். நடந்து போகிறோம், மரம் கீழே விழுகிறது, தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுகிறது, அடிபட்டு இறந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே அழைத்து வந்தது ஆண்டவருடைய இரக்கம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உருவாக்குவார். அவர் உன்னை நேசிக்கிறவர், உன்னை அழிக்கிற தேவன் அல்ல, உன்னை பாதுகாக்கிற தேவன். இரக்க குணம் வேண்டும். நான் உண்மை கிறிஸ்தவனாக வாழுகிறேன், நான் உண்மை விசுவாசியாக வாழுகிறேன், எனக்கு இரக்க குணம் இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனாக வாழ்வதில்லை, எந்த ஒரு தாளமும் கிடையாது. நான் கிறிஸ்தவனாக வாழுவது இரக்கம் உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக. அந்த தாழ்மை எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனே அல்ல.
இறக்க கொள்ள வேண்டும். ஒருவர் வேதனைப்படும் போது அவர்களை பார்த்து சிரிக்க கூடாது, அவர்களை குறை சொல்லக்கூடாது, அவர்களை ஏளனப்படுத்தக் கூடாது. அவருடைய வேதனையை மாற்றுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய வேதனையை மாற்றுவதற்கு என்னால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியுமா? இல்லை என்றால் ஆறுதலான வார்த்தைகளை பேச முடியுமா? அதை தான் நான் பேச வேண்டும், அதை தான் நான் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. அருமையானவர்களே, அதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை தேவன் விரும்புகிறார். திருமண நிகழ்வுகளுக்காக, படிப்பு, நல்ல வேலைகளுக்காக, பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்காக ஓடோடி சென்று கொண்டிருப்போம். அவர்களுடைய காரியங்கள் வாய்க்க செய்ய வேண்டும், அவர்களுடைய காரியங்கள் நல்லபடியாக முடித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். திருமணங்களில் 1000 தடைகள் வரும், 1000 கஷ்டங்கள் வரும். அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும். படிப்பு காரியங்களிலே அநேக பொருளாதார தேவைகள் காணப்படும். படிப்புக்கு சீட்டு கிடைக்காது, கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். படித்து முடித்த பிறகு நல்ல வேலை வாய்ப்பு, அதற்காக முயற்சி எடுப்பார்கள். அந்த வேலை வாய்ப்பு அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிற பொழுது என் தேவன் கைவிட மாட்டார். உபாகமம் 4:31 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீ ஜெபிக்கிற பொழுது உன்னை உயர்த்துவாரே தவிர உன்னை அழிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விட்டு ஒருவன் வேதனை படுகிற தருணம், அவன் படுகிற வேதனையை அதிகரிக்கிற விதமாக நான் நடந்து கொண்டான், என்னை அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவர் படுகிற கஷ்டத்தை குறித்து புறங்குதலோ சிரிப்போ, மற்றவர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று நான் பெருமை பாராட்டினால் என்னை அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சபையே, இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 28 அதிகாரத்தை முழுமையாக படிக்கிற பொழுது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை நடந்தால், வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் எல்லா ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 28 அதிகாரத்தை இடத்திலே சென்று வாசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். யோபு 42:10 வாசிக்கிற பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவர் சிறையிருப்பை மாற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது இயேசு யோபுவை இப்பேற்பட்ட வேதனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் மேல் ஒரு இரக்கம் இருந்தது. அவன் படுகிற வேதனையை ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய மகன் இத்தனை கஷ்டப்படுகிறான் என்று. இருந்தாலும் அவன் மேல் ஒரு இரக்கம் இருந்தது. சத்துருவை வெற்றிவிட ஆண்டவர் விடவில்லை. அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அவன் மேல் வைத்த கிருபையினாலே அவர் இரக்கமாக ஆண்டவர் பாதுகாத்தார், இரக்கமாக பாதுகாத்தார். அருமையானவர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபருடைய முகத்தை பார்த்த பொழுது எதற்காக நான் இருக்கிறேன், எதற்காக நான் வாழ்கிறேன் என்று தெரியாதது போல் இருந்தது. அவருக்கு முன்பாக பார்த்த பொழுது அவருடைய குழந்தை பிறந்த 1 மாதத்திலே மூளை காய்ச்சல் வந்து அவன் சரியாக அவனுடைய காரியங்களை செய்ய முடியாதவனாக 24 மணி நேரம் அவரை பாதுகாக்கின்றவர்களாக அந்த பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். உண்மையாக அந்த காரியத்தை பார்த்த பொழுது மனசு கேட்கவே இல்லை. நாம் இன்னைக்கு ஓடி சாணி வருகிறோம், ஆண்டவரை ஆராதனை செய்ய வரவில்லை. ஆண்டவர் நமக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், அவரை தேடுவதற்கு நமக்கு விருப்பமில்லை. எதற்காக
அருமையானவர்களே, அதிகாலையிலே பலவீனப்பட்டிருக்கின்ற தருணம், மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மருத்துவமனைகளில் ஓபிடிக்கு எடுத்து மருத்துவரை பார்க்கும் பொழுது மதியம் ஆகும். மதியம் பசி ஒரு பக்கம், சாப்பிட போனால் அடுத்த நபர்கள் முன்னே செல்லுவார்கள். 3 மணி வேளையில் நிற்க வேண்டும், மருத்துவரை பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு மருந்து வாங்க போனா 300 பேர் லைன்ல நிற்பான். வேதனையோடு நிற்பதற்கு கூட திராணி இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற வேதனைகளோடு அந்த இடத்துல நின்று மருந்தை வாங்கி இல்லத்தில் வருகிற பொழுது சுகம் இல்லாதவனாக அதிகமாக வேதனையோடு கடந்து வருவான். அது நமக்கு தேவையா? உன்னை ஆராதனை செய்வதற்கு அழைக்கின்ற தருணம் நீ வரமாட்டாய். உன்னுடைய பலவீனம் உன்னை ஆட்கொள்ளுகிற பொழுது தேவனே என்று நீ அழைக்கிறாய். நினைத்து பாருங்கள், ஒரு நாள் முழுவதும் முடிந்து விடுகிறது. அரை மணி நேரம் ஆலயத்திலே வருவதற்கு 1000 காரியங்களை சொல்லுகிறோம். அங்க போனோம், இங்க போனோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சுகம் எப்போதும் இருக்காது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன் எப்போதும் இருக்காது. நீ ஆண்டவரை ஆராதனை செய். உன் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டும், தேவனை தேட வேண்டும். அப்பொழுது அவர் உன் மீது இரக்கம் செய்வார். நீ தேவனை தேட வேண்டும். மத்தேயு 13:23 வாசிக்கிற பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனுக்கு, அந்த வசனத்தை வாசிங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட, மத்தேயு 13:23, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவார் என்கிறார். அந்த வசனத்தை இல்லத்தில் போய் படித்து பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல ஆலயத்தில் விதைக்கப்பட்ட விசுவாசி, நீ உண்மையாக இருக்கும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும்படியாக 100, 60, 30ஆக உன்னுடைய வாழ்க்கையை பிரித்து ஆசீர்வதிக்கிறார். உன் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் நான் பாவம் செய்கிறேன், ஆண்டவரை விட்டு தூரமாக செல்லுகிறேன். இந்திய அரசியல் சட்டத்திலே ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தண்டனை காணப்படுகிறது. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு கடைசி நாட்களிலே ஒரு நீதி காணப்படும். அதில் எப்படிப்பட்டவர்கள் உள்ளே செல்லுவார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட பாவிகள் பாதாளத்தில் செல்லுவார்கள் தெரியுமா? பாவம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், ஆலயத்துக்கும் ஊழியத்துக்கும் விரோதமாய் பேசுகிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், குடிக்கிறவர்கள், உண்மைக்கு பிறப்பாக பேசுகிறவர்கள், நேசிக்காதவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு நீதி, ஒரு தண்டனை கொடுக்கப்படும். ஆண்டவர் அந்த நீதியை வழங்குவார். அருமையானவர்களே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம். ஆண்டவருடைய நீதியில் தப்ப முடியாது. அந்த தப்ப வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீ பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், யோசிப்பது எல்லாம் சரியல்ல. நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் சரி என்று நினைப்பது தவறு. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. என் தேவன் சிந்திக்கிற காரியங்களை நாம் சிந்திப்பதுதான் சரி. நான் சிந்திக்கிற காரியம் நடக்க வேண்டும், நான் சிந்திக்கிறது தான் சரி என்று நினைப்பது ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அருமையானவர்களை, தாவீது ஜெபிக்கிறான், உம்முடைய மிகுந்த இரக்கத்தால் என் மீது இறங்கும். உம்முடைய மிகுந்த இரக்கத்தால் என் மீது இறங்கும். பாவ சாபத்தால் கட்டப்பட்ட நாம், போராட்டத்தோடு காணப்படுகிற குடும்பங்கள், முன்னேற்றம் இல்லாமல் பாவத்தில் தடையின்றி காணப்படுகிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றாக ஜெபியுங்கள், நீங்கள் நன்றாக ஜெபியுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற செய்வார். உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கி மிகுந்த ரட்சிப்பை தந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்ளுவார். அருமையானவர்களை, அவரை விட்டு நாம் தூரமாக நாம் போன பின்பு இந்த இடத்தில் இருப்பதின் நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர் நம் மீது வைத்திருக்கிற இரக்கம். அவரை விட்டு நான் தூரமாக சென்று விட்டேன், ஒழுங்காக நான் ஜெபிப்பதல்ல, ஒழுங்காக நான் கொடுக்கிறதல்ல, ஒழுங்காக நான் ஆலயத்துக்கு வருவதல்ல, ஆனாலும் ஆண்டவர் என்னை சுகபத்திரத்தோடு பாதுகாக்கிறது என்று சொன்னால், அவர் நம் மீது வைத்த இரக்கம், அவர் நம் மீது வைத்த இரக்கம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மான் தன்னுடைய குட்டியை மேய்த்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த குட்டியை பிடித்துக் கொள்வதற்காக ஒரு சிங்கம் வருகிறது. தன்னுடைய குழந்தையை பிடித்துவிடக் கூடாது என்று அந்த மான் அந்த சிங்கத்தின் முன்பாக விழுந்து அதுக்கு இரையாகி விடுகிறது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜனம் அழிக்கப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பாதாளத்தில் போய்விடக் கூடாது, என்னுடைய ஜனம் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் வேதனையை ஆட்கொள்ளக் கூடாது என்று சிலுவையில் ஏக பலியாக அவர் அறையப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான சபையை, அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, சீமோன் பேதுரு ராம் முழுவதும் அவன் மீன் பிடித்து எந்த ஒரு மீனும் கிடைக்காமல் வேதனையோடு இருந்த தருணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனோடு சொல்லுகிறார், நீ வலையை போடு, நீ வலையை போடு என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகள் படுகிற வேதனை அவ்வளவு. நாம் முழுவதும் அவன் கஷ்டப்பட்டான். ஒரு வருட காலம் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். 6 மாதத்திற்கு மேல் மருத்துவமனையில் இருந்தார்கள். அவர்கள் கவலைகள், கண்ணீர்கள், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை நான் கொடுக்க போகிறேன். அந்த வாழ்க்கையை அவன் பற்றி கொள்ள வேண்டும். அவன் நாம் முழுவதும் கஷ்டப்பட்டு இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவன் போகாமல் அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மாட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள மாட்டான். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதன் காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அருமையான சபையே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் பேரில் அவன் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், உன்னை எப்படியே விட்டுவிட மாட்டார். அநேக பேருடைய சாட்சியை பார்த்திருப்பீர்கள். ஒரு கஷ்டம் வந்து அதற்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் பற்றிக் கொண்ட பொழுது அவர்களை முத்திரை மோதிரமாக ஆண்டவர் உயர்த்தினார். நாம் இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அருமையானவர்களை, யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, உம்முடைய சிநேகிதன் வியாதியாய் இருக்கிறான். லாசருடைய சகோதரி சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஆணை அனுப்பியுடைய என்னுடைய சகோதரன் வியாதியாக இருக்கிறான். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று காணப்படுகிறது. இயேசு கண்ணீர் விட்டார். 11:43 உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா, உன் மீது நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். நீ வாழ்ந்த நாட்களில் அந்த குடும்பத்தின் மீது எனக்கு இரக்கம் உண்டு. நீ வெளியே வா என்று ஆண்டவர் அழைக்கிறான். இருளில் இருக்கிறோம்,
வாழ்க்கையில் இருக்கிறோம். அந்த பாவ வாழ்க்கையை நீ வெளியே வா. ஆண்டவருடைய சமூகத்தை தேடு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் உனக்கு இரக்கம் செய்வார். அருமையான சபையே, ஆண்டவருக்கு சித்தமுள்ள காரியத்தை நாம் செய்கிற பொழுது, ஆண்டவருடைய காரியத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது, அந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார். ஒழுங்காக நாம் ஆராதனையிலே பங்கு கொள்வோம். ஒழுங்காக ஆண்டவரை துதிப்போம். என்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்றுவார். எந்த சாக்குப்போக்கும் சொல்லாமல் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, பரிசுத்தத்தோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்ய ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால் எனக்கு உயிர் இல்லை. உம்முடைய இரக்கம் இல்லை என்று சொன்னால் எனக்கு வாழ்வு இல்லை. நான் வாழ்கிறது உம்முடைய இரக்கத்தினாலே. தகப்பனே, நான் ஆலயத்திலே தூணாக இருக்க வேண்டும். நான் ஆலயத்திலே மேன்மைப்படுத்தப்படுகிறவனாக, ஆண்டவருடைய காரியங்களை செய்வதில் என்னை தேவன் உயர்த்துகிறவனாக காணப்படுகிற தருணங்கள் ஆவியானவர் தகுதிப்படுத்துவீராக. தகப்பனே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சந்ததியாக நீர் ஆசீர்வதி. பலவீனப்பட்டு காணப்படுகிறவர்களுக்கு விடுதலை தார். ஆண்டவரே, பல வருடங்களாக பாதிக்கப்பட்டு அவர்களை ஆட்கொள்ளுகிற தருணத்திலும் ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான தாய்மார்கள், தேவன் கொடுக்கிற சுகம் பெரியதப்பா. உடைய பாதத்திலே பணிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கி பாரு. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் ஆண்டவரின் மீது கிருபையாயிரும். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகபத்திரத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும். அருமையான தம்பிமார்கள் வாகனங்களிலே போகிற பொழுது மெதுவாக வாகனங்களை இயக்க ஆவியானவர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. தொழிலுக்காக செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. நல்ல பலன்களை ஆண்டவர் கொடுங்க. அபரிவிதமான கிருபைகளை கொடுத்து பலப்படுத்துவீராக. தகப்பனே, எங்களுடைய சபையில் எல்லா பெரியவர்களையும், எல்லா குடும்பங்களையும், இந்த தேசத்தில் காணப்படுகிற குடும்பங்களையும், ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆவியானவரை எல்லா சபை சங்கங்களுக்காக ஆண்டவரை வாரத்தோடு ஜெபிக்கிறோம். சண்டேஸ்வரர்களுக்காக, டீச்சர்மார்களுக்காக, பெண்கள் ஐக்கிய சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. அனுகிரகத்தினால் நிரப்புங்க. நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் தருகிறபடியினால் நமக்கு நன்றி. குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை தந்தபடி நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபைதான். எங்களை முற்றிலும் நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென்.